A student took a small amount of copper oxide in a conical flask, added dilute hydrochloric acid to it with constant stirring. He observed the change in color of the solution. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா காப்பர் ஆக்சைடில் ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிட்டு அது கூட டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க. அப்போ கலர் சேஞ்ச் ஆகுது. ரைட் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் ஃபார்ம்டு. என்ன காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் காப்பர் ஆக்சைடு. ஸோ காப்பர் ஆக்சைடு வந்து CuO, அது வந்து சாலிட். அது கூட டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அது வந்து டைலூட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இதில் ஹைட்ரஜன் இருக்குது, கண்டிப்பாக வந்து வாட்டர் வெளியில் வரும். இங்கே காப்பர், இங்கே குளோரின். ஸோ காப்பர் குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரும். ஓகேங்களா, CuCl2 காப்பர் குளோரைடு. ஸோ வாட்டர் வந்து லிக்விட், காப்பர் குளோரைடு வந்து அக்வஸ் ஃபேஸில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு காப்பர் பாருங்கள், 1 இருக்குது. ஆக்சிஜன் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகே, ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ முன்னாடி 2 போட்டுக்கோங்க. அப்போ குளோரின் 2 ஆகிடும், இங்கே குளோரின் 2 தான் இருக்குது. அப்போது பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து வாட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் குளோரைடு. இந்த இடத்துல ரைட் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் ஃபார்ம்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் குளோரைடு. இதோட கலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. காப்பர் குளோரைடோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூயிஷ் க்ரீன்.